அதிமுகவை பொறுத்தவரை முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அணியினர் முடிந்து போன கதை என தினகரன் ஆதரவாளரும் கர்நாடக மாநில அதிமுக செயலாளருமான புகழேந்தி தெரிவித்துள்ளார். சென்னையில் பெசன்ட் நகரில் உள்ள டிடிவி தினகரன் இல்லத்தில் நேற்று மாலை அவரை சந்தித்து பேசிய புகழேந்தி பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது ஓபிஎஸ் அணி என்பது முடிந்து போன விஷயம் என்றும் அவர்களால் இனி ஒன்றும் செய்ய முடியாது என்றும் தெரிவித்தார். அதிமுக எம்எல்ஏக்கள் டிடிவி தினகரனை சந்திப்பதைப் போல் விரைவில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியும் தினகரனை சந்திப்பார் என்றும் புகழேந்தி அப்போது குறிப்பிட்டார். பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவுக்கு அழுத்தம் கொடுக்கிறதா என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர் பல்வேறு விவகாரங்களில் இரு கட்சிகளுக்கும் இடையே ஒருமித்த கருத்து இருப்பதாக தெரிவித்தார். இல்லை, இரண்டா பிரியறதுக்கு கொஸ்டனே கிடையாது. உங்களுக்கு நான் பன்னீர்செல்வம் போர்டு அவுட்டுன்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு நீட்டாக. அதுக்கு பின்னாடி ஒரே அணி தான், ஒரே கட்சியினுடைய பொதுச்செயலாளர், ஒரே துணை பொதுச்செயலாளர், ஒரே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தலைமையில் அமைச்சர்கள். பாஜகவின் அழுத்தம் காரணமாகத்தான் வருவாங்க. they are coming. Wait and see. பாஜகவின் அழுத்தம் காரணமாகத்தான் அமைச்சர்கள் சில பேர்லாம் இந்த மாதிரி பேசுறாங்களா, தினகரனை விலக்கி வைக்கணுங்கிற மாதிரியான கருத்துக்களை வெளியிடுறாங்களா? பாரதிய ஜனதா கட்சிக்கும் இந்த அரசுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பெரிய கருத்து வேறுபாடு ஒன்றும் இல்லை. அவங்க அழுத்தம் ஏன் வருகிறது, என்ன அழுத்தம் கொடுக்கிறார்கள் எனக்கு தெரியவில்லை. ஆகவே இது தேவையில்லாமல் உருவாக்கப்படுகிற கதை. ஆகவே தட் இஸ் நோ ப்ராப்ளம் அட் ஆல். சமீப காலமாக ஒரு